ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாங்க வந்திருக்கிற பிளேஸ் வந்து தி ஜூ வைல்ட் லைஃப் பார்க். இது எங்க இருக்குன்னா அல்குவைன்ல இருக்கு. எங்க வீடு துபாய் அல்வர்கால இருந்து 14 மினிட்ஸ் ஆச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து அடல்ட்னாலும் சில்ட்ரன்ஸ்க்குனாலும் வந்து மொத்தமா கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு 1 இயர்க்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். உள்ள என்ட்ரானதுமே ரைட் சைட்ல வந்து அனிமல் ஃபீட் பண்றதுக்கு தனியா வச்சிருக்காங்க. இந்த ஒரு கட்டு வந்து 5 dirham, எவ்வளவு நாளும் வாங்கிக்கலாம். கேஷ் இல்லைன்னா கார்டு கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கலாம். டிக்கெட் புக் பண்றது வந்து டைரக்டா இங்க வந்து என்ட்ரன்ஸ் கவுண்டர்ல வந்து டிக்கெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களோட வெப்சைட், அபிஷியல் வெப்சைட் இருக்கு, அதுல வேணா புக் பண்ணிக்கலாம். ஆதவுக்கு இந்த ஜிராஃப்க்கு வந்து ஃபீட் பண்றது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு அரை மணி நேரம் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. நாங்க வந்தது வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் வந்தோம். ஆனா ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய க்ரௌட். சொல்ல போனா இந்த லொகேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னே சொல்லணும். இந்த கிளி வச்சுலாம் கையில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எதையுமே வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக கிட்ட பார்க்குற மாதிரி தான் இருந்தது. 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த கொரிலா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. வெளியில் பேப்பர்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அதனால சாப்பாடு கொடுக்குறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து பெரிய பெரிய ஸ்னேக் மாதிரிலாம் இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் வந்திருந்தப்போ உள்ள சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அவங்க வந்து நம்ம கையில் வைப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாக மயில் இருந்தது. எல்லா கலர்லேயும் ஒவ்வொன்று வச்சுருந்தாங்க. ஹோர்ஸ் ரைடிங், கேமல் ரைடிங்லாம் போகணுன்னா ஒரு ஆளுக்கு 10 dirhamனு. நான் வெப்சைட்டில் பார்த்தம்போது இதுக்கு மணின்னு இருந்தது. ஆனால் அங்கே போனப்போ வந்து யாரும் பே பண்ணிட்டு போன மாதிரி தெரியல. முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து கேட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் பே பண்ணணுமான்னு. அப்படி இல்லைன்னா வந்து டேரெக்டாக இங்கே வந்து கூட கேட்டுக்கலாம். பேக் சைடு ஃபுல்லாமே ஃபார்ம் அனிமல்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த வாங்கின கீரையை வந்து ஃபுல்லாமே முன்னாடியே கொடுத்துட்டாங்க பசங்க. இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஒரு கட்டு நம்ம தனியாக வச்சுருக்கணும் போல். எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. 2 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. அதனால் டோட்டலாகவே மறந்துருச்சு. இல்லைனா ஃபீட் பண்ணுற அந்த ஃபுட்டை வந்து அங்கங்கே கவுண்டர் மாதிரி டிக்கெட் பே பண்ணி வாங்குற மாதிரி வச்சிருக்கலாம். சப்போஸ் ஓவர் ஆனால் கூட அங்கங்கே வாங்கிக்கலாம். இல்லைனா முன்னாடி வரைக்கும் போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். டைம் கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். இந்த டைம் ஃபுல்லாமே வந்து அனிமல்ஸ்க்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சிங்கம், புலிலாம் லோ எனர்ஜியில சுத்தமா நடக்கவே முடியாம ஒரு இடத்துல படுத்துச்சு. ஒரு சிலதெல்லாம் கேட்டுக்கிட்டே போய் நின்று ஓடிட்டே இருந்தது. ஏன்னா அது வழியா தான் சாப்பாடு போடுவாங்க. அதனால அங்கேயே பார்த்துட்டு இருந்தது. இந்த டயர் சும்மா இருந்தது. திடீர்னு போய் நின்று பக்கத்துல இருக்கிறது வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுச்சு. அது ஹைட் பாருங்க, அவ்வளவு உயரமா இருந்தது. பக்கத்துல இருக்கிற டைகர் வந்து ஒயிட்டா இருக்கும். இது போய் நின்றதும் இன்னொன்னு வந்துருச்சு. இவங்க தான் அந்த வெயிட். அப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தெரியுறாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கே தெரியுது இந்த ஏரியால மட்டும் கொஞ்சம் டைம் அதிகமாச்சு.
மத்த அந்த சைடு ஃபுல்லாமே வந்து டக்கு டக்குன்னு பாத்துட்டு இதுவான்னு அவங்களே வந்துட்டாங்க. இந்த குட்டி பசங்க எல்லாம் டிவில பாத்துட்டு எது வந்து பாக்கணும்ன்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க நல்லாவே. இந்த லைன்ல ஃபுல்லாமே வந்து டைகர் லைன் மட்டும் தான் இருந்தது. எல்லாத்துலயுமே ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் டைகர் டிஃப்ரெண்ட் லைன்ல வச்சிருந்தாங்க. ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு இங்க ஒரு லைன் சோலோல உட்கார்ந்து இருந்தது. இதை மட்டும் ஏன் ஓபன் வியூல கட்டி போட்டிருக்காங்கன்னா அது வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. டைரக்டா இது உள்ள போய் வந்து ஃபீட் பண்ணணும், இல்லனா கிட்ட போய் உட்காந்துட்டு போட்டோ எடுக்கலாம். அதுக்கு நாம தனியா பே பண்ணணும். இத பத்தின டீடைல்ஸ் வந்து வெப்சைட்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது பேபி டைகர்னால வந்து ஓபன் வியூ வச்சிருந்தாங்க. இதனால ஜம்ப் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் டேஸ் தாண்டினதும் உள்ள வந்து லாக் பண்ணி வச்சிருவாங்க. இந்த ஜூ ரொம்ப பெருசு இல்ல, ரொம்பவும் சின்னது இல்ல, மீடியம் சைஸ் தான். ஆனா நம்ம கொடுத்த மணிக்கு கொஞ்சம் தாராளமாவே இது நல்லா இருக்கும். துபாய், அபுதாபி, ஷார்ஜால என்ன பொறுத்த வரைக்கும் ஜூனாலே வந்து 100க்கு குறைஞ்சி இல்ல. 1 பர்சனுக்கு 100 டிராம்ல இருந்து 200 டிராம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்க ஒரு பர்சனுக்கு வந்து 25 டிராம்னா ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். சோ உங்களுக்கு ஜூ ஒரு ஐடியா இருந்ததுன்னா இந்த லொகேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷன் வெப்சைட் லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இங்க ஒரு கரடி வந்து தனியா பாவம் பிளாட்டா படுத்திருக்கு. இங்க வந்தீங்கன்னா ஒரு 3 o'clock மேல பிளான் பண்ணி கொஞ்சம் வெளிச்சத்துல பாக்குற மாதிரி வாங்க. லைட்டா இருட்டாயிருச்சுன்னா ரொம்ப தெளிவா தெரியல. அதுவும் இந்த பிளேஸ் வந்து மெயினா அந்த ஈவினிங் சன்லைட்ல பாக்குறதா ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க வெளியில வந்தப்போ 6:45 7 o'clock கிட்ட இருக்கும். இதோட க்ளோசிங் டைம் வந்து வீக்கெண்ட்ல 10 o'clock, மத்த டேஸ்ல வந்து 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பை.